இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல எப்படி பார்க்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்காங்க. வீட்டில் அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா? நீ தான்ப்பா அத்தையை பற்றிலாம் விசாரிக்கிற. அவங்க இன்னும் உன் மேலே கோபமாக தான் இருக்காங்க. ரேவதி கிட்ட உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. உன்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, நீ ஒரு துரோகி அது இதுன்னு சொல்லி அவள் மனசில் உன்னை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்கப்பா. விடுங்க, என்னை பற்றி அவங்க நல்லதாக சொன்னதாங்க நம்ம ஆச்சரியப்படணும். நல்ல வேலைப்பா, ரேவதி அதை நம்பலை. அவர் கட்டவராக இருந்தா அவங்க அம்மா சிலையை நீங்க எதுக்கு திறந்து வச்சிங்கன்னு அத்தைய கார்னர் பண்ணிடுச்சு. அத்தை அதுக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா ரேவதி அதை நம்பின மாதிரி தெரியல. அவன் நம்ப மாட்டான்னு எனக்கு தெரியுங்க. உனக்கு எப்படிப்பா தெரியும்? அவள் மயக்கமாயி விழுந்தப்ப அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தால. ஆமா, அதுக்கு நன்றி சொல்றதுக்காக அவள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினான். அத்தை சொல்றதை நம்பி இருந்தா அவள் எப்படிங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா? அப்படின்னா ரேவதிக்கு உன்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குப்பா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்ப கூட அவ கோயிலுக்கு தான் வந்திருக்கா. தெரியுங்க, ஃபோனில் சொன்னான். ரேவதி உங்ககிட்ட பேசினாலாப்பா? ஆமாங்க, ஒரு சில விஷயமா பேசுறதுக்காக ஃபோன் பண்ணான். சிலையா? என்னப்பா சொல்ற? அது இங்க நான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலை கடைக்கு வந்தேன். இங்க இருக்கிற ராமன் சீதை சிலையை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வாங்கலான்னு பார்த்தா அந்த சிலையை நீங்க வாங்கிட்டதா கடைக்காரர் சொன்னாரு. எனக்கு அந்த சிலையை நீங்க விட்டு கொடுக்க முடியுமா? இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களா, நீங்களே எடுத்துக்கோங்க. சகல, நீங்க நேர்ல சந்திக்கலையே ஒழிய போன்ல அடிக்கடி பேசிக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்குல்ல. எப்படிப்பா அது? அவ கண்டிப்பா என்ன தேடி இருப்பாங்க. நீங்க கோயில்ல தான் இருக்கீங்களான்னு என்ன கேட்டா. அப்புறம் என்னப்பா, ரேவதியும் உன்னை பார்க்க ஆசைப்படுறப்போ மீட் பண்ணிட வேண்டியதானே? இல்லைங்க, வேண்டாம். ஏப்பா வேணாங்கிற? அவளை என்னை தேடி வருவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. விதியோட விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியல சகல. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க லைஃப்ல புயல் வீசின மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த நிலைமை ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க. ரேவதிக்கு சீக்கிரமே பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நாங்க கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். அப்படி நடந்தா எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான்ப்பா. சரிங்க, உங்களை தேட போறாங்க, நீங்க போங்க. சரிப்பா, நான் வரேன்.